மக்கள் நிருபர் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. தாண்டோண்டிகள் இவனும் சாதாரணமே கத்திக்கிட்டு கிடப்பானுவ. இது என்ன எதுவரையும் போகும்? இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு சாலைகளிலும், ஒவ்வொரு சந்து முந்துகளிலும் இந்த விசில் சத்தம் அதிகமாக கேட்கும். ஏன்னா இவனுக்கு எவனையும் தூங்க விட போறதில்ல. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஊதி ஊதி இப்போ 1-2 போடுற ஓட்டை கூட இவனுக்கு கெடுக்க போறானுங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு விசிலடிச்சா குஞ்சுகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றாறு போலே தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்குதுன்னா உண்மையிலேயே நம்ம தேர்தல் ஆணையத்தை பாராட்டணும். ஏன்னா இவங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுதான் இந்த சின்னத்தை ஒதுக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே தான் நடந்திருக்கும். விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் சின்னம் தான். சரிங்களா? இவங்களுக்கு கிரிக்கெட் மட்டையோ இல்லை ஸ்டம்போ இல்லை பாலோ கொடுக்க முடியாது. இதுங்க எல்லாம் எப்பா இதுக்கு பூரா காமெடி பீஸுப்பா. இதுங்க என்ன சின்னத்தை கொடுக்குறது? விசில் சின்னத்தை குத்துப்பா. ஏன்னா ஊதி சுத்திக்கிட்டு குஞ்சுகள் அதான் சார். எப்பா இதுக்கு விசில் சின்னத்தை குத்துருங்க. இதுங்க யாரும் ரோட்டில் ஊற்றி சுற்றி கிடக்குறாங்க எங்கேயாச்சும் போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்துருப்பாங்க. இதுங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க என்ன சார் பண்ணுவாங்க? விசில் தாச்சு சுற்றி கிடப்பானுங்க, வேற என்ன பண்ணுவானுங்க? ஸோ அதனால விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் தமிழ்நாட்டு போய் பாருங்க, எங்கெங்கெல்லாம் விசில் நீங்கள் இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பாருங்க, எத்தனை இடத்துல விசில் வச்சு சுத்த போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. இன்னும் இதில் என்னன்னா இன்னும் செம்ம கலவரம்லாம் நடக்கும். எலெக்ஷன் அன்னைக்கு கூட விசில் ஊற்றி நின்று கிடப்பானுங்க உட்காந்து. நீங்கள் வேணா பாருங்க. ஏன்னா இதுக்கு அடிப்படை அறிவு கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது இவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல் டேட்டுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே தங்களது எல்லா பிரச்சாரத்தையும் முடித்துக்கணும். மாலை 6 மணிக்குள்ள உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? இவனுக்கு தேர்தல் நடக்கும்போது கூட இவங்க விசிலடிச்சு ஊதுவானுங்க கேட்டா. ஏன்னா இவனுங்க அடிச்சா தப்புடுது, அவங்க பிள்ளைங்களை வச்சு ஊத விடுவானுங்க, இல்லை அவங்க சொந்தக்கார பசங்களை சின்ன குழந்தைங்க ஊத விடுவானுங்க. நீங்க வேணா பாருங்க நடக்கும். நீ எலெக்ஷன் போட்டு போறதுனா ஊதக்கூடாது, நான் என் தெருவில் ஊதிக்கிறேன் அப்படின்னு. நான் சும்மா விசில் ஊதுறேன் சார், நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டு என்ன பண்ண முடியும்? அவங்களை போயிட்டு சின்ன பசங்க எல்லாம் தம்ம பசங்க என்ன பண்ண முடியும்? நீங்க உட்காந்துட்டு அவங்கள கேஸா போட முடியாது. பாதி ஓட்டே கிடையாது. இது ஓட்டே இல்லாதெல்லாம் விசில் ஊதிட்டு போக போகுது. சார் எனக்கு ஓட்டே கிடையாது சார் கேட்டீங்கன்னா தற்கூரிகளுக்கு வேற என்ன தெரியும்? நீங்க பாரு, விசிலடிச்சாங்க குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் சின்னம் அப்படின்றத தேர்தல் ஆணையம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்றாற் போல அந்த சின்னத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதான் நடந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இவங்களே கேட்டிருப்பாங்க சார். ஒரு 5-6 சின்ன காமிச்சிருப்பாங்க சார். ஏப்பா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு விசில் குத்துருங்க இவங்களே கேட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இதான் நடந்திருக்கும் சார். விசில் ஒரு படம் வேற பண்ணார்ல சார். இல்ல விசில்ன்றது அது இவர் நடிச்ச படம். ஆதித்யாவும் அந்த இவர் பண்ணாங்க. இவர் ஜேடி ஜெரி இயக்கத்துல. இவர் இந்த பிகில் அப்படின்னு வரல. அதாவது விசில் தான் ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. அப்பதான் பிகில்னு மாத்தினாங்க. அந்த மாதிரி தான் பொறுக்கி பசங்களுக்கு என்ன சார் இது ஒரு டைட்டில் வரும், அப்படிதான் வரும். பிகிலு, தெரி, மெர்சல் டைட்டில்லாம் பாருங்க. அப்படி தமிழ் கலாச்சாரோட கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லையா அப்படின்னு வர வெளியில போய் உட்காந்துக்கிட்டு. ஆனால் இவரே படத்தில் டைட்டில் என்ன இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிகில், தெரி, மெர்சல் இதெல்லாம் தமிழ் பட டைட்டிலா சார்? இல்லை தமிழ் டிக்ஷனரியில் தேடினா கூட கிடைக்காது சார். இவர் பேசும்போது சொல்லுற அல்லு சில்லுகளுக்கெல்லாம் அல்லு சில்லுன்னு எங்கே ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் அகராதிலே கிடையாது. அல்லு சில்லுன்ற ஒரு வார்த்தை தமிழ் அகராதிலே தேடினா கூட கிடைக்காது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய எப்படி இருப்பாங்க? இப்படி தான் இருப்பாங்க. பின்ன விசில் அடித்தாங்க குஞ்சுகளுக்கு விசில் சின்னம் தான் கொடுக்கப்படும், வேற எந்த சின்னமும் கொடுக்க முடியாதுன்றதை தேர்தல் அணியை டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சின்னத்தை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நைட்டில் எவனை தூங்க விட போகிறதுலன்னு தெரியல, எங்கெங்கெல்லாம் இவனுக்கு விசில் அடிச்சு சுத்த போகிறாங்கன்னு தெரியல. யார் வந்தாலும் பஸ்ஸு கண்டக்டர் திடீர்னு போகும்போது எவனாத்த விசில் அடிக்க போகிறான், அப்போ பஸ்ஸு திடீர்னு நடுவில் நிறுத்த போகிறான், என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். இது கூத்துக்கள்லாம் பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரியே குத்துக்கிறாங்க. ஆனால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அது மட்டும் உறுதி. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஒரே சத்தம் தான், ஒரே சத்தம் தான் சார். இப்போ காது கிளிய போது எல்லாருக்குமே. அதுல வெறுப்பாய் போயிடுச்சு கட்டணும்னு போட மாட்டேன். அதுக்குதான் பண்ணதே என்ன பொதுக்குன்னா தேர்தல் அன்னைக்கு கொடுத்தது காரணமே அதான். எப்பா இப்போ சாமி இவங்க ஓய்ச்சி கட்டினாதான் தமிழ்நாடு உருப்படும். இத்தனை வருஷமா 60 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு, போட்டி போட்டிருக்கு. அவங்களுக்குள்ள எவ்வளோ கருத்து வேறுபாடுலாம் இருந்திருக்கே தவிர இவ்வளோ சிக்கல்கள், இவ்வளோ இன்னல்கள், இவ்வளோ தலைவலிகள்லாம் வந்தது இல்லைடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் மேலே இறந்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டு, இன்னும் தெரியாமல் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் அஃபிஷியலாக வந்த ரிப்போர்ட்டு 55 பேர் 60 பேர் இறந்தது. இன்னும் இதெல்லாம் தெரியாத ரிப்போர்ட் எவ்வளோ இருக்கும்? ஒருத்த ஒரு வார கட்சி இறந்துருப்பான், ஒருத்த 4 நாள் கட்சி இறந்துருப்பான். அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் போய் சேர்ப்பீங்க? அதில் அந்த கணக்கில் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு அரசியல் இல்லை சார். தமிழ்நாடு தோன்றதுலேருந்து இந்த மாதிரி ஒரு சரித்திர சகாப்த சாதனையை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு கட்சிக்கு
இன்னும் வந்து தூக்கி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க டார்ச்சர் தாங்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவு எடுத்து இவனுக்கு அடிச்சு அந்த விசில வச்சு இவங்களை அடிச்சு ஓட விடணுன்றத நிலைமைக்கு மக்கள் வந்துருவாங்க உண்மையா சொல்ல போனா. அதனால தான் தேர்தல் ஆணையம் நல்லா கவனித்து இவங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருப்பாங்கன்னு என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ இவரை வந்து பிஜேபி வந்து மிரட்டி கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன் என்ன சார், ஒரு நடக்குது விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். இவர் ஒன்றும் பெரிய சக்தியோ விக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு 3-4% ஓட்டு சரிங்களா, அவ்வளவுதான். அதிகபட்சமா ஒரு 5% 6% கூட வச்சுங்க. அந்த 5-6% ஓட்டுக்காக நடக்கிற கூத்துக்கள் தான் இது. இவர் ஒன்றும் வந்து நல்லது பண்ண போறதும் கிடையாது, அவன் ஆர்டர் போறணும் ஒன்றும் நல்லது பண்ணதா சரித்திரமும் கிடையாது சரிங்களா. இவெல்லாம் வந்து இந்த இவங்க ஆட்சி அமைக்கணும் அவ்வளவுதான். இவங்க ஆட்சி அமைச்சிட்டா இந்தியா ஃபுல்லா இவங்க மாநிலம் ஃபுல்லா இவங்க ஆட்சியா இருக்கும். அப்புறம் அவங்க சொல்ற விஷயத்தை எத்தனை இறக்கலாம், எந்த எதிர்ப்பு இருக்க இல்லை அவங்களுக்கு. எல்லா ஸ்டேட்லையும் எங்கள் ஆட்சி தான் நினைக்கும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி கதைக்காக இறக்குறாரு. இவரெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் இது முன்னாடி என்ன மக்கள் நல்லது பண்ணிக்கிறாருன்னு யாரா கேட்கணும். ரஜினிகாந்த் அரசியல் வந்துச்சோன்னா ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காரு, லொட்டு ஆட்சியை பூஜைன்னு கத்துனானுங்க. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்காக இவர் சொல்லுங்க. இவர் இது வரைக்கும் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? இலங்கை நிவாரண நிதியை, தமிழர்களுக்கு நிவாரண நிதியை 50 ரூபா 500 ரூபா போட்டார் உண்டியில் எனக்கு தெரிஞ்சு. அதான் இவர் பண்ண ஒரு நல்லது. வேற ஒரு நல்லது பண்ணதான் சரித்திரமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இவர் பண்ண நல்லதெல்லாம் கேட்டீங்கன்னா நல்லது எதுவுமே இல்லை. கெடுதல் சொன்னீங்கன்னா நிறைய சொல்லலாம். கெடுதல்லாம் இவரை நம்பி வந்தவங்களாம் இப்போ என்னென்ன பண்ணுறாங்க, எந்த ஹவுசிங் போர்டில் வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க, இவரோட முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவங்க இப்போ எங்கே நடுத்தரில் நிற்கிறாங்க, இவரோட வச்சு படம் தயாரிப்பாளருக்கு நீங்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, இதை வேணா சொல்லலாமே தவிர இவர் பண்ண நல்லதுலாம் இங்கே மக்களுக்கு எதுவுமே கிடையாது. மக்களுக்கு இவர் நல்லது பண்ணாலும் ஒன்றும் கிடையாது சார். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குல்ல எல்லா இடங்கள்லையுமே ஒரு 50% நேர்மை நாணயமாக இருக்கிற மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு 30% என்ன பண்ணுவாங்கன்னா பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு அடங்காது வீட்டுக்கு அடங்காதுன்னு ஒரு 30-40% சுத்தம். ஒவ்வொரு ஊர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், பொறுக்கி மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இதே ஒரு பொறுக்கினா அது யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அது நேர்மையாக இருக்க ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுமா, பண்ணாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் இது வச்சுட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனால் வேற ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இவரால் ஒன்றும் நடக்க போகிறது. இதெல்லாம் வந்து எப்படி மது பாட்டிலில் வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு எழுதியிருக்குமோ அந்த மாதிரி தான் இவருடைய கட்சியும் சரி. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்சின்னு எழுதிக்கலாம். என்னை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கட்சியாலேயோ இவராலேயோ பெரிய ஆபத்தெல்லாம் நரும். ஏன்னா இப்போ வார்டு மெம்பர் கூட நிற்காத வரைக்குமே இது வரைக்கும் 55,000 உயிர் பலியாகிட்டாரு. இதெல்லாம் நாளைக்கு சட்டசபையில் போய் வந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னென்ன மாதிரி இன்னல்களை நம்ம மக்கள் சந்திக்க போகிறாங்கன்றத வரும் காலங்களாக தெரியும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால மக்கள் வந்து உஷாராக இருக்கலாம். இப்போ காங்கிரஸோட போகிறதா இருந்து அதுவும் இப்போ இல்லை, இவங்களோட போறதா இருந்தது அதுவும் பைத்தியம் சார் தெரியுமா. அந்த நல்லா கூப்பிட்டு கேள்வி நீங்க தனியா 10 கேள்வி ஒன்றும் தெரியாது சார். நான் ஒப்பனா சொல்ல ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி தெரியாது, எத்தனை சார். ஒரு வாட்டி வந்து கிரிக்கெட் வந்து விளையாடும் போது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நடிகர் ஜீவாவே கிண்டலா சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து சிசிஎல் கிரிக்கெட், இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் நடக்கும். அப்போ வந்து இது 4 வந்து தாண்டி போயிடுச்சு, பால் வந்து அடிச்சு முன்னே 4 போயிடுச்சு, இது 4 or 6 கேட்டாருன்னு சொன்னார். அவர் கிரிக்கெட் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. நான் ஜெம்ம சொல்ல தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அது வந்து ப்ரொபகண்டா படுத்துறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த அடிக்கடி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து போவோம். உங்களுக்கு தெரியல, ஒரு நடுவில் வந்து சாம் ஆண்டர்சன் வந்தார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இந்த ராசாத்தையும் இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒருத்தர் வந்து பாட்டு பாடிந்தார், கொஞ்ச நாள் ட்ரெண்டில் இருந்தார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்புறம் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒருத்தர் வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? நடுவில் வந்து கொஞ்சம் ட்ரெண்டில் இருந்து போனார். அதே மாதிரி தான் வந்து இந்த தர்பூசணி எவனோ ஒருத்தன் வந்தான், இப்போ தெரியல. அப்புறம் அந்த ஜிபி முத்துனவனோ ஒருத்தன் வந்தான், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. நடுவில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஃபேமஸ் ஆகலாம் சார். அந்த மாதிரி தான் இவர் தெரியுங்களா. இவர் சீசனுக்கு ஏற்ற ஃபேமஸ் ஆக வேண்டியது. நடுவில் குட்டாஞ்சாக்கில் 2-3 படம் ஓடிடுச்சு. உடனே வந்து இவர் வந்து பெரிய ஆள் நினைச்சிட்டாங்க. ஓப்பனா சொல்றேன், அவங்களுக்கு கூட கொஞ்சம் டேலண்ட் இருக்கும், இவர் சுத்தமா டேலண்டே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கூட இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அது ஒன்று தான் இவரை பொறுத்தவரைக்கும் டேலண்ட். நீங்களாம் கூப்பிட்டு பாருங்க, தனியா கூப்பிட்டு நடிக்க வச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. இப்போ மறுபடியும் நடிக்க வந்துருவாருங்கிறீங்க. வந்து தொலைஞ்சா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமான படத்தை நடிக்காம இருந்தாலே சரி, நான் மக்களை காப்பாற்ற போறேன், இது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. நீங்க யோசிச்சு பாருங்க, துப்பாக்கி கத்திக்கு அப்புறம் அவர் ஒரு உருப்படியான படம் வந்ததில்லை சார். ஒரே உருப்படியான படம் கூட கிடையாது இவருக்கு. நீங்க இந்த கரெக்டாக இல்லையா சொல்லுங்க? எல்லாம் குப்பை படம். இவர் இஷ்டத்துக்கு படம் எடுக்க வேண்டியது. இந்த ஃபுட்பாலை பற்றி தெரியாததுனால இவங்களே ஒரு ஃபுட்பாலுக்கு இவங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு படம் எடுப்பானுங்க. நாளைக்கு ஹாக்கி பற்றி ஒரு படம் எடுத்தாங்கன்னா இவங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இவங்களா ஒரு படம் எடுப்பானுங்க, சரிங்களா? அது வந்து நாங்கள் சொல்கிறதாண்டா படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க உட்காந்துக்கிட்டு. அதையும் இந்த முட்டா பசங்க பார்த்துட்டு ஆஹா ஓஹோ பேசுன்னு உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டத்தை இவர் வச்சிருக்காரு, புரியுதுல அவங்களுக்கு? ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
எனக்கு வந்து என்னை பதில் நீ எங்கன்னா போய் தொலை. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், எங்கே போனாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்து சொல்லுங்கள். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.